Daily. Taste the Daily. ஒண்ணு வந்து ஈரானே பதிலடி கொடுக்குங்க. அந்த ரீஜன்ல ஈரானே வந்து அணு ஆயுதம் இருக்குதோ இருக்கிற நாடு கொடுக்கும். இருக்கிற வரைக்கும் இருக்கிறத எடுத்துட்டு போய் அந்த பிராந்தியத்துல போட்டானா என்ன பண்ணுவீங்க? அது போடுறது அமெரிக்கால போடுமா, இஸ்ரேல்ல போடுமா? வேற எங்க போடுவான்? சோ இப்ப இஸ்ரேலுக்கு ஆபத்து யாரால? ஏன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். இது ஒத்துக்கவே முடியாது. சரி, பெஞ்சமின் நெட்டான்யாஹூ இஸ்ரேல் இந்த மாதிரி நாசமா போவதற்கு தயாராகி இருக்கிறாரா? அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கிட்ட சில விஷயம்லாம் முன்னாடி கேட்டது, அதை இஸ்ரேல் செய்யாம இருந்தது. அதற்கான ஒரு பழி தீர்ப்பதற்காக அமெரிக்கா இப்படி செய்கிறது என்று நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க எந்த தைரியத்தில் நீங்க ஈரான் மீது அதை போடுகிறீர்கள் என்றால், ஈரான் வந்து போரை நிறுத்துவதற்காக ட்ரம்ப் பேசுகிறாரா, இல்ல போரை வீரியத்தை உயர்த்துவதற்காக ட்ரம்ப் பேசுகிறாரா? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்றுக்கு பல்பு வாங்கிட்டு போனாங்க அமெரிக்கா. பிரான்ஸ், ரஷ்யா, சைனா 3 பேருமே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்போ எந்த நாடும் அமெரிக்கா கூட நிற்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா உங்களுடைய வளைகுடா நாட்டில் தான் உங்களுக்கு எண்ணெய் வளம் இப்போது இருக்கிறது. அதே மாதிரி அது சுத்திகரிப்பு ஆலையெல்லாம் அங்கே தான் இருக்குது. எண்ணெயை வந்து பிரித்து எடுக்கிறது எல்லா நாடும் ஓட்டணும். இந்த மொத்தமும் டோட்டல் மொத்தமும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சர்வநாசம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு லாபம்? அடுத்தது எங்கே இருக்குது? எல்லாம் அமெரிக்கா. அப்புறம் அதாவது 6000 ஆண்டு பழமை இது திரும்ப அந்த கட்டமைப்புக்கு நான் கொண்டு போவேன்னா அந்த வார்த்தையை முடியுது. நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, அமெரிக்கர்கள் அதை ஒத்துக்கிறாங்களா? அதற்கு தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? அடுத்த ஊரை 6000 வருஷம் பழசா அனுப்புறதுக்கு தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? உலக நாடுகள்லாம் தனியாக இருக்கிறதுக்கான தேவையாத கழிச்சிருங்க எல்லா நாட்டையும். ஐநா சபை மாதிரி மொத்தமும் உலகத்தையே அமெரிக்கா எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இது தப்பான ஒரு முன்னுதாரணம், தப்பான ஒரு செய்கை. முன்னுதாரணம் இல்லை, செய்கையே தப்பு. இது வெனிசுலாலையும் தப்பு, மெக்சிகோலும் தப்பு, ஈரான்லையும் தப்பு. அடுத்தது அவங்க லிஸ்ட்ல பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா இருக்கு, சைனா இருக்குன்னு போயினே இருக்காங்க அவங்க லிஸ்ட். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நீங்கள் தான் நம்ம காணொலியில் வந்து தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தீங்க. என்னன்னா, இது நியூக்ளியரில் போய் தான் நிற்க போகுது அப்படின்ட்டு. அது தெரிஞ்சு சொன்னீங்களா? தெரியாம? இல்லை தெரியாம. நான் இப்பவும் சொல்கிறேன், ஆக்சுவலாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். கரெக்ட். நான் வந்து எல்லாருடைய இங்கே இல்லை, நான் இங்கே எந்த ஒரு நாடுமே அணு ஆயுதம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக. ஆனால் இது இந்த போர் ஆரம்பமே, ஏன்னா இந்த போருடைய ஆரம்பம் ஒரு தப்பான ஒரு காலில் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ராங் ஃபுட் அப்படின்னு. ப்ளீஸ். கரெக்ட். அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா அந்த கெடு, அவசர கால கெடு அது முடியோடுது. அந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை திறந்து விடுவீங்களா மாட்டீங்களா? அந்த 48 மணி நேரம் கெடு, அதில் வந்து இன்னைக்கு 12 மணி நேரம் தான் என்னமோ இருக்குது சம்திங். கிட்டத்தட்ட முடிய போகுது. தொடர்ச்சியாக அமெரிக்கா விமானங்கள் வந்து வீழ்த்தப்படுது. எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ணிட்டாங்க. பங்கர் பஸ்டர்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக இருக்கிறது அணு ஆயுதம் தான். மேபி அதுக்கு நகர்த மாதிரி இருக்கா சார் இந்த போர்க்களம்? ஒன்றா பார்க்கலாம். முதல்ல எந்த டைம்னு எனக்கு தெரியல. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா மக்ரோன் சும்மா சொன்னாரா நிஜமாக சொன்னாரா தெரியல. 79 வயது வயோதிக ஒரு மைண்டு சரியில்லாத ஒருத்தருடைய மனநிலையை வைத்து பிரான்ஸும் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய வருங்காலத்தை தீர்மானிக்க முடியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த டைம் சொன்னீங்கல்ல, இது அந்த 12 மணி நேரம்ன்றது இந்திய டைமா, இல்லை யூஎஸில் இருக்க ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமா, இல்லை பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைம்லாம் விட்டுடுங்க. முதல்ல ஒன்றா சொல்லணும்னாட்டா, ட்ரம்ப் வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இந்த போரை ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வந்து இந்த போர் நடத்தியே ஆக வேண்டும் என்று அவருடைய நாட்டில் நிர்பந்தம் இருக்குது. அதனால் இந்த போருக்கு போனார். ஏன்னா அவரால் வந்து இந்த போர் இல்லாமலேயும் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்க முடியுமானா முடியும். ஆனால் டாலருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த போரே வந்து அதான் சொன்னேன், இவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் இவரால் ஜீர்ணிக்க முடியாது. என்னன்னா, டாலர் வந்து கீழே விழுது. டாலர் ஹாஸ் பிகம் எ வெப்பன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் சக்தியாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் F-35 இல்லைன்னா B-2 பாமரோ இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து டாலர் தான். இது உலக நாடுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அதை வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கு நன்றி. அப்படி வேணா ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம உலக குடிமகன் என்ற முறையில் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னென்னா, ரொம்ப டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய ஆயுதத்தை நாமளே வளர்த்து விட்டோம்.
அவ்வளோதான். ஏதோ நம்மளோட ஊர்லேருந்து ஒரு 10-15 பேர், அதாவது ஒரு கணிசமான அமௌண்ட்டு எல்லா ஊர்லேருந்தும் அங்கே உட்காந்துருக்கிறதுனால சரி ஓகே எல்லாருமே அப்படி. ஆனால் அந்த அச்சுறுத்தல் என் ஊருக்கு இங்கே வருது, அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்களுக்கு வருதுன்னும் போது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது அமெரிக்கா உள்ளே இருக்கக்கூடிய கண்டிப்பாக அதை வந்து நம்ம எதிர்த்து நின்று தான் ஆகணும். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய ஆபத்து. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், இது அமெரிக்காவுக்குமே ஆபத்து, இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால இவர் டாலரை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போனார். இதில் இஸ்ரேல் பகட்டுக்காய ஆயிடுச்சு. வளைகுடா நாட்டில், அதாவது பெர்ஷியன் வளைகுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும், அரபிய வளைகுடா அந்த அரேபியன் பெனின்சுலா சைடில் இருக்கக்கூடிய இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாவாங்கன்னு தெரிஞ்சு தான் உள்ளே போகிறார். ஸோ இதில் ஏன் அணு ஆயுதம் நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, ஈரான் வந்து ஒரு கலாச்சார தொன்மையை கொண்ட நாடு, அது சிவிலைசேஷனல் ஸ்டேட், அது பண்டைய நாகரீகம் அது. அதாவது இந்தியா எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நம்மளோட எப்படி தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக 7000-8000 வருஷமாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பழைய மொழின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஏன் வந்து இந்தியா ஒன்றும் பண்ண முடியல, ஏன் சைனா ஒன்றும் பண்ண முடியல. ஈஜிப்டில் அதாவது நீங்கள் லாங்குவேஜாக மாற்ற முடியும், இல்லை மதத்தை மாற்ற முடியும். ஈஜிப்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே கண்டினியூஷன் தான் உங்களோட பேபிலோன், அதே தான் இப்போ பர்ஷியா. ஸோ இந்த இவனுக்கு வந்து 250 வருஷம் தாண்டினா அவனுக்கு வரலாறே கிடையாது அமெரிக்கா. ஆமாம், வேறு என்ன வரலாறு இருக்குது அவங்களோட வரலாறு? சரி, சப்போஸ் இங்கிலாந்து சைடில் போய் வரலாறு எடுத்திங்கனாலும் நாம் எவ்வளோ, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய எல்லா கோயிலும் நவகிரகம் இருக்குது, சூரியன் தான் நடுவில் இருக்குது. இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது இந்த நவகிரகம் பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இருக்குது, ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 1500 வருஷமாக, 1200 வருஷமாக மினிமம், ஓகே 1500 வருஷமாக பூமி தான் நடுவில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச பசங்க அவங்க. என்னுடைய நாகரிகம் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி எகிப்து நாகரிகம் அதே மாதிரி இருக்குது, பர்சியாவோட நாகரிகம் அப்படி தான் இருக்குது, சைனாவோட நாகரிகம் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க, அதாவது உனக்கு இல்லைன்றதுனால உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களா தெரியல. இந்த நாகரிகங்களை அழிப்பதே ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்களா அதுவும் எனக்கு தெரியல. இது கான்ஸ்பிரசி தியரியாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க கை வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா எவன்லாம் இவன் கட்டுப்பட மாட்டான். அதனால தான் சொன்னேன், ஈரான் வந்து கட்டுப்படுவாங்களான்னா மாட்டாங்க. இவங்க கை வச்சு எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ் வரும்னா சின்ன சின்ன நாடுகள் சக்ஸஸ் வரும். அதே மாதிரி வரலாறு தெரியாமல் அவங்களுடைய வேர்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வீழ்த்தப்படும். ஆனால் வேர் எந்த நாட்டில் ஊன்றி இருக்கிறதோ, யாருக்கு வந்து அவங்களுடைய நாகரிகமும் அவங்களுடைய பண்பாடும் புரிந்திருக்கிறதோ அந்த நாட்டை அவ்வளோ எளிதாக வீழ்த்த முடியாது அப்படின்றத என்னோட கருத்து அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்குது. ஈரான் அப்படிப்பட்ட நாடு தான். ஈரான் மதத்தால் இன்று இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் பேரெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாரசீகத்தை அவங்க இதுவாக கொள்கையாக வச்சுருக்காங்க, அவங்க இதுலேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சொசைட்டியை உங்களால் அமெரிக்கா இஸ் லுக்கிங் ஃபார் ஸ்லேவ்ஸ் டு பி ஃப்ராங்க். அது வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறுபடும். இது வந்து சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது வந்து பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னு திட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை. ஆனால் இதை நான் சொல்கிறதெல்லாம் எடுத்து பாருங்கள். முதல்ல 1490 உள்ள போகிறாங்க, 1500 முழுக்க அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டி விட்டு அந்த பூமியை காலி பண்ணியாச்சு. 17ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவிலேருந்து கூட்டின்னு போய் உட்கார வச்சு அடிமைகளை வச்சு அந்த நாட்டை ஓரளவுக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு சைனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஒரு ஹைடெக்காக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த லேண்டு வந்து வெளியிலேருந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்துதான். இந்த ஆளுங்க மாத்திரம் மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படியே தான் இருக்காங்க. இது வரைக்கும் இருந்த ஆண்ட அனைவருக்கும் ஏதாவது பெரிய வேறுபாடு இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் அமெரிக்காவை ஆட்சி செய்தவர்கள் கூட ஏதாவது பெரிய வேறுபாடு இருக்குதா? எதுவும் கிடையாது. இந்தியாவில் இருந்தாலும் நம்ம 75-80 வருஷம் ஆகுது. இதில் எல்லா விதமான மக்களும் நம்ம ஆண்டுட்டாங்க. எல்லா விதமான மதத்தை சார்ந்தவர், எல்லா விதமான ஜாதியை சார்ந்தவர்கள். இப்போ இருக்கக்கூடிய பூர்வக்குடி தானே, அதாவது பழங்குடி இனத்தவர் தான் இப்போது என்னுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக அவங்க என் ஜனாதிபதி சொல்கிறது நம்ம பெருமைப்படுறோம். அந்த மாதிரி என்னைக்காவது அமெரிக்காவில் ஒரு பூர்வக்குடியோ இல்லை பழங்குடி இனத்தை சார்ந்தவர் யாராவது ஒருத்தர், சரி நீங்கள் பழங்குடி கூட விட்டுருங்க, பூர்வக்குடி யாராவது ஒருத்தர் நீங்கள் ஏதாவது ஒரு லெவல்லையாவது கொண்டு போய் வச்சுருக்கீங்களா? ஸோ இதை பண்ணாமல் நீங்கள் மற்ற நாடுகள்லாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள். அந்த ஒரு ராங் ஃபுட்டில் தான் இவங்க போகிறாங்க. ஈரானில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது.
ஈரானில் பெண் அடிமைன்னு சொல்லி இவங்க வந்து உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ போய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யார் யாரெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எதிர்த்து பேசுகிறவன் நான் சொல்கிறத செய்யாமல் இருக்கிறவனை இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதனால தான் ஈரான் மீது அவங்களுடைய வேலை செயல்படாது அப்படின்னு. அப்போ எல்லா விதமான ஆயுதங்களையும் அவர்கள் உபயோகித்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுவுமே செல்லுபடி ஆளை அவன் அப்படியே நிற்கிறான் அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க? அப்போ லாஸ்ட்டு ஃபைனல் இதே ஜப்பானில் நடந்தது. அதை தான் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கடைசியில் அமெரிக்காவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதாவது அமெரிக்காவோட கலாச்சாரன்றது இதுதான் கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரம்லாம் இன்று போய் நாளை வா அதெல்லாம் துரியோதனனை கூப்பிட்டு கடைசியில் 5 பேரை நிற்க வச்சு இல்லை யாராவது ஒருத்தனோட ஜெயிச்சுக்கோ உனக்கு நான் திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவன் பீமனை தேர்ந்தெடுத்தான். ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கிறவனோட சண்டை போடுவேன்ட்டு அந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் அமெரிக்காவோட கலாச்சாரம் என்னென்னா இதுதான் கலாச்சாரம், கடைசியில் அங்கே தான் போய் நிற்பாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? அந்த மக்கள் கேள்வி கேட்கணும்ல, அந்த மக்களுக்கு அது வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அந்த மக்கள் கூட்டு நிற்பாங்க. ஓகேவா? தோத்தாலோ இந்த மாதிரி அவ பேர் வாங்கினாலோ அன்றைக்கி வந்து டிசோன் பண்ணிவிட்டு அவன் மாத்திரம் தான் தப்புன்ற மாதிரி அதை தான் ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து. ஆஸ் அ சொசைட்டி யூ ஆர் டூயிங் திஸ் நாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். 1945 இதை பண்ணீங்க. அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு அவன் மேலே அணுகுண்டு, திரும்ப 3 நாள் கழிச்சு திரும்ப ஒரு நாள் அணுகுண்டு. இதை வந்து எந்த சொசைட்டி ஒத்துக்கும்னு எனக்கு தெரியல. இங்கே பாகிஸ்தான் வந்து அத்துமீறி வந்து பால்காமில் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் தனிமைப்படுத்தி சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா நம்ம பதில் தாக்குதல் பண்ணுறோம். அந்த தாக்குதல் பண்ணும்போது இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் சண்டை. அப்போ சண்டை போடாதுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்பாவி எந்த ஸ்கூல் பசங்களை கொல்றது எந்த நாடு ஒத்துக்கும்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ தடவை நீங்கள் மறைப்பீங்க? 175 ஸ்கூல் பசங்க, ஒருத்தர் 2 பேர்ல 175 ஸ்கூல் பசங்க ஸ்கூல் மேலே போட்டு பாம்பு போடுறீங்க. இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு சொசைட்டி இருக்க முடியுமா? ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுச்சுன்னா அது அணு ஆயுதத்தையும் போய் டச் கண்டிப்பாக அங்கே தான் டச் பண்ணுவாங்க. அப்படி போடும் பட்சத்தில் ஈரானுடைய பதில்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக ஈரான் கணிச்சு தானே இருக்கிறாங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறேன் நான் திரும்ப. அப்படி போடும்போது எந்த அதாவது இந்த போர் ஆரம்பித்த பிறகு அயட்டோல்லா அலி காமினே இருக்கார் இல்லையா, அவரை கொல்லப்பட்ட பிறகு எல்லாமே ஆட்டோனமஸாக போயின்னு இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓடின்னு இருக்கு. கமாண்ட் செயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல்லேருந்து அப்படியே கமாண்ட் செயின் கீழே லாஸ்ட்டாக ஃபயர் பண்ணுற வரைக்கும் கமாண்ட் செயின் போகணும். சப்போஸ் கமாண்ட் செயின் எங்கேயாவது இடத்துல பிரேக் ஆச்சுன்னா அடுத்து இன்னொருத்தன் வந்து அந்த கமாண்ட் செயின் கண்டினியூ பண்ணுவான் ஜென்ரலாக மற்ற இடத்துலையும். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டாச்சு. இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் அவங்களே பார்த்துக்கிறாங்க. IRGC அதோட வேலையை பார்க்குது, ஆர்மி அதோட வேலையை பார்க்குது, மக்களாட்சி முறை கொண்டு அந்த பிரசிடென்ட் அவங்க தனியாக அவங்களோட டிப்ளமேட்டிக் சேனலில் பார்க்குறாங்க. இதில் யாருமே வந்து யாரையும் நம்பியோ டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அமெரிக்காவில் தான் அது இல்லை. இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க, செனட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல அமெரிக்காவில். யார் கூட பேசணுன்னே தெரியல. இப்போ உலகத்தில் இப்போ இந்த ட்வீட் பார்த்தீங்களா நேற்றுக்கு, அந்த ட்ரூத் சோஷியலில் படிக்க முடியுமா? அதை உங்கள் வீட்டில் ஒரு 10 வயசு பையன் இருக்கான், 15 வயசு பையன் இருக்கான், அவன் எதிர பிரசிடென்ட் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கான், எடுத்து படிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடிமகன்களை எடுத்து படிக்கிட்டோம். இதுதான் ஒரு தலைவருக்கு அழகா? உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், உங்களுக்கு 1008 காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாட்டை இந்த மாதிரி நடத்துவீங்க? இதே ஒரு ட்வீட்டை அமெரிக்காவை தவிர வேற ஏதாவது ஒரு தலைவர் போட்டால் இந்த அமெரிக்கன் சொசைட்டி இப்படி இருக்குமா? இன்னும் மேற்குலகம் கம்மன் இருக்குமா? பெரிய அதாவது பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறோம், என்ன வேணா செய்யலாம், அப்படி தானே? உலகம் வந்து அதாவது என்ன வேணா தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி தானே இருக்கு. யாராவது ஒரு தலைவர் அந்த மாதிரி அதுக்கு கண்டனம் கொடுக்குறாங்களா? இதை வந்து எவ்வளோ நாள் நம்ம உலகம் போகிறதுக்கு போகுது. ஆனால் உலகம் இப்போ நல்லா வேடிக்கை பார்க்குது. ஏன் வேடிக்கை பார்க்குது? ஒன்று இவனை எதுதான் இவன் சாங்ஷன்ஸ் போடுவான். உலகத்தில் டாலர் தாங்க கடவுள் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இதை சிரிச்சிட்டே சொன்னாலும் வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக. சரி, சப்போஸ் நீ சொன்ன மாதிரி கடைசி ஆயுதம் இந்த ட்ரம்ப் மிரட்டலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரணுங்கிறத ஒரு அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்கிறது வந்து அது உலகப்பூரா மாறும். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் சொல்கிறது ஒன்று வந்து ஈரானே பதிலடி கொடுக்குங்க. அந்த ரீஜனில் ஈரானே வந்து அணு ஆயுதம் இருக்குதோ இருக்கிற நாடு கொடுக்கும். இருக்கிற வரைக்கும் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அந்த பிராந்தியத்தில் போட்டானா என்ன பண்ணுவீங்க? அது போடுறது அமெரிக்காவில் போடுமா, இஸ்ரேலில் போடுமா, வேற எங்கே போடுவான்? ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ஆபத்து யாரால? இது ஆரம்பத்தில் நல்லா சொன்னேன், அமெரிக்காவை இஸ்ரேல் கண்ட்ரோல் செய்யவில்லை, இஸ்ரேலை அமெரிக்கா பகடக்காயை யூஸ் பண்ணுறது ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவங்க கொண்டு வந்து உட்கார வச்சதே மேற்குலகம் தான்.
அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை எல்லா ஊர்லேருந்து கொண்டு வந்து உட்கார வச்சதே இந்த மேற்குலகம் தான். இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க? இதுதான் வருஷ கணக்கில் பேசிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். யூதர்களுக்கான தனி தேசம் வேண்டும், ஓகே. அரபு அந்த பாலஸ்தீனர்களுக்குமான ஒரு இடம் வேண்டும், அது ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் இந்தியா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இப்போ 2 பேருக்குமே ஆபத்து யாரால்? இப்போ இந்த 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா 15 நாளாக யார் சொல்லிட்டே இருந்தா தாக்குதல் பண்ணு நான் பின்னாடி தாக்குதல் பண்ணுறேன்னு யார் சொல்லிட்டு இருந்தா? சரி, இப்போ அமெரிக்காவுடைய இன்னொரு ஒரு வனரபிலிட்டி நான் பார்க்குறேன். என்னன்னா, அமெரிக்கா வந்து எல்லா நாட்டிலையும் போய் கால் வைக்கும், ஆனால் அமெரிக்க மண்ணில் யாரும் கால் வைத்தது இல்லை. அந்த ஒரே ஒரு தைரியம் தான் உள்ள நாள் உங்களை ஆட வச்சது. இந்தியாவில் எல்லா நாடுகளும் கால் வைத்திருக்கின்றன, ஆனால் இந்தியா தன் எல்லையை தாண்டி வேற நாட்டில் போய் நாடு பிடிக்கிற வேலையை இந்தியா செஞ்சதில்லை. ஆனா இந்த விஷயத்துல இது அப்படியே மாறும் இல்ல மாறும்ன்றது இல்ல. இது இப்போ இந்த போற இல்ல அமெரிக்காவில் கால் வைப்பதற்கு ஈரானால் இப்போது முடியாது. ஆனால் அது ஒரு காரணம் தான் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. ஏன் அப்படின்னா 2 கடலுக்கு நடுவில் நான் ரொம்ப காலமும் கடவுளும் இல்லை இயற்கையும் தான் பதில் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது எனக்கு இவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம், இதை ஒத்துக்கவே முடியாது. 28ஆம் தேதினா 15ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து நீ ஏன் சொல்லிட்டு இருக்க? சரி, பெஞ்சமின் நெட்டான்யாஹூ இஸ்ரேல் இந்த மாதிரி நாசமா போவதற்கு தயாராகி இருக்கிறாரா? இஸ்ரேலில் இருக்கவங்கலாம் தயாராக இருக்காங்களா? நீங்கள் இந்த ஆங்கிள் யோசிங்க. இஸ்ரேலில் இருக்கிறவன் தானே தன்னை அழிச்சிக்கிறதுக்கு ஈரானை போய் தூண்டி இது நடக்கும் தெரியும்ல. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே பகை முட்ட போகுதுன்னு சொல்றீங்களா? ரொம்ப நாளாக இருக்குங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவையே தாக்கி இருக்கிற தருணங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. 6 டே வரும்போது லிபர்ட்டி ஷிப் இன்சிடென்ட்னு சும்மா போய் செக் பண்ணி பாருங்க, நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள். 6 நாள் போர் நடந்தது, இஸ்ரேலுக்கும் அரபு உலகத்துக்கும் நடந்தது. அப்போ நடக்கும்போது அமெரிக்காவோட வேவு கப்பலை இஸ்ரேல் தாக்கிதா இல்லையான்னு பாருங்க. தாக்கி விட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டது, அதற்கு என்ன சொல்றது, சன்மானம் சொல்ல முடியாது, மன்னிப்புக்கான ஒரு அபராத தொகையும் ஒன்று கட்டியது. ஒரு 30 பேர் நம்ம செத்து போயிட்டாங்க அமெரிக்கர்கள். அவர்களுக்கு இன்று வரை அவங்களுக்கு வந்து பெரிய இதுவே இருக்காது. அது எல்லா நாளும் ரிமெம்பரன்ஸ்னு இருக்கும்ல, ஓனரே இருக்காது. அது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காத மாதிரி. ஸோ அதனால இஸ்ரேல் அமெரிக்காவும் நீங்கள் சொல்கிற மாதிரி உலகம் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. ஆனால் இன்னொன்று, அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட சில விஷயம்லாம் முன்னாடி கேட்டது, அதை இஸ்ரேல் செய்யாமல் இருந்தது. அதற்கான ஒரு பழி தீர்ப்பதற்காக அமெரிக்கா இப்படி செய்கிறது என்று நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இந்த மொத்த பகுதியுமே பாதிப்புக்கு உள்ளாகுது. ஓகே, யாருக்கு லாபம்? இதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். 2 பேரும், அதாவது 2 பூனையும் குரங்கும் கதை மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஆபத்தை வந்து மொத்தமும் குரங்கு சாப்பிட போதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார். இப்போ என்ன ஒன்று இப்படி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒருவேளை மேபி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு பகை முட்டத மாதிரி இந்த போரால இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்குது. சப்போஸ் அமெரிக்கா வந்து மிரட்டலுக்கும் உங்களுக்கு கடைசி வார்னிங், ஏன்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசி நியூக்ளியரில் கை வச்சாங்கன்னா ஈரான் மேலே அமெரிக்கா போடுதுன்னா அப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தானே போடுது. கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் ஈரான் மீது அதை போடுகிறீர்கள் என்றால், ஈரான் வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் இருக்கிறத தாக்க போகிறது இல்லை. உங்களோட மெயின் லேண்டில் நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை நம்பி இருக்கிற இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நீங்கள் பேஸ் வச்சுட்டு இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தீங்கல்ல, அந்த நாடுகள்லாம் தான் பாதிக்கப்படும். இஸ்ரேல் மெட்ரினியன் சீல ஆரம்பிச்சு, அதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மெட்ரினியன் சீல ஆரம்பித்து உங்களுக்கு பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய லேண்டு முழுக்க பாதிப்பு உள்ளாகும் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மொத்தமும் பாதிக்கப்படுதுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இது போரை யார் நடத்துகிறாரா அப்படின்னு தான் பார்க்கணும். போரை நிறுத்துவதற்காக ட்ரம்ப் பேசுகிறாரா, இல்லை போரை வீரியத்தை உயர்த்துவதற்காக ட்ரம்ப் பேசுகிறாரா? யார் சொல்லும்போது யாராவது சொன்ன கேட்குறாரா ட்ரம்ப்? இது ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறாங்களா? அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, இல்லை அமெரிக்கா ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு திட்டமிடுதலோட அமெரிக்கா செய்யுது. அப்போ முதல்ல அடி வாங்குற மாதிரி அடி வாங்க, விமானம் உழுது, நொறுங்கி உழுது, ஈரான் தாக்குறாங்க, எல்லாத்தையும் பண்ண வச்சு பார்த்துட்டு கடைசி ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அமெரிக்கா கொடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, நாங்கள் எவ்வளோ தூரம் வார்னிங் கொடுத்தோம். ஸோ இந்த ஸ்பேஸை எதிர்பார்த்து தான் அமெரிக்கா காயின் நகட்டுற மாதிரி தெரியுதுல்ல சார். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்றுக்கு பல்பு வாங்கிட்டு போனாங்க அமெரிக்கா. பிரான்ஸு, ரஷ்யா, சைனா 3 பேருமே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்போ எந்த நாடும் அமெரிக்கா கூட நிற்கிற மாதிரிலாம் தெரியல. எல்லா நாடுமே பாதிப்பு உள்ளாகிறது விஷயந்தான் இது. எனர்ஜி ப்ரைஸஸ் வந்து அமெரிக்காவில் மாத்திரம்தான் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த நான் சொல்கிறது நடந்ததுன்னா. ஏன்னா உங்களுடைய வளைகுடா நாட்டில் தான் உங்களுக்கு எண்ணெய் வளம் இப்போது இருக்கிறது. அதே மாதிரி அது சுத்திகரிப்பு ஆலையெல்லாம் அங்கே தான் இருக்குது. எண்ணெயை வந்து பிரித்து எடுக்கிறது எல்லா நாடும் ஓடணும்னா. இந்த மொத்தமும் டோட்டல் மொத்தமும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
சர்வநாசம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு லாபம்? அடுத்தது எங்கே இருக்கு? எல்லாம் அமெரிக்கா தேடி தான். அப்புறம் கரெக்ட். அதாவது 6000 ஆண்டு பழமை இது திரும்ப அந்த கட்டமைப்புக்கு நான் கொண்டு போவேன்னா அந்த வார்த்தையை முடியுது. நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, அமெரிக்கர்கள் அதை ஒத்துக்கிறாங்களா? அதற்கு தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? அடுத்த ஊரை 6000 வருஷம் பழசா அனுப்புறதுக்கு தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? உங்களுக்கு என்னது அந்த இடத்துல வேலைன்றதை கேட்குறாங்க உலகம். நீங்க அதாவது ரூல் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றீங்களே, எந்த ரூல் பேஸ் பண்ணி அடுத்த நாட்டிலோட தலைமையை கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு எந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இதுக்கு மாத்திரம் தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதை தான் கேட்குறேன். திரும்ப திரும்ப அங்கே தான் வரும். அதாவது அமெரிக்கா, தெர் இஸ் நாட் அ சிங்கிள் லா, இன்டர்நேஷனல் லா அமெரிக்கா ஹஸ் நாட் பிரீச்ட் இல்லையா? ஸோ அப்போ இது எப்போ நிற்கணும்? எப்போது ஒரு இடத்துல நிற்கணும்ல. ஸோ டாலர் வலுவாக இருக்கிறது. டாலர் தான் உலகத்தோடைய ரிசர்வ் கரன்சி. நான் வைக்கிறதா சட்டம்னும் போது உலக நாடுகள்லாம் தனியாக இருக்கிறதுக்கான தேவையான கல்ச்சருங்க எல்லா நாட்டையும். ஐநா சபை மாதிரி மொத்தமும் உலகத்தையும் அமெரிக்கா எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி தான் தோணுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா இது தப்பான ஒரு செய்கை. ஒரு நாட்டுடைய தலைமைக்கோ ஒரு நாட்டுடைய அதிகார வரம்புக்கு மீறி செயல்படும் பொழுது இது தப்பான ஒரு முன்னுதாரணம், தப்பான ஒரு செய்கை. முன்னுதாரணம் இல்லை, செய்கையே தப்பு. இது ஒத்துக்கவே முடியாத விஷயம். இது வெனிசுலாலையும் தப்பு, மெக்சிகோலையும் தப்பு, ஈரான்லையும் தப்பு. அடுத்தது அவங்க லிஸ்ட்டில் பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது, சைனா இருக்குன்னு போயினே இருக்காங்க அவங்க லிஸ்ட்டு. ஸோ தே ஹாவ் த பிளான். நம்ம தான் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஈரானோட முடியும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை உஷாராக ஈரான்ல அமெரிக்கா ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கக்கூடிய ஜெயிக்குமா சார் முதல்ல? இல்லை, அது சான்ஸே இல்லை. நான் சொல்கிறேன், சப்போஸ் அதாவது என்ன சொல்கிறது, ஈரானில் அமெரிக்கா ஒரு அணுகுண்டு போட்டு அனைத்து நாடு வேடிக்கை பார்க்கிறது என்றால் எல்லா நாடுகளும் அவங்களுடைய சாவர்னிட்டியை இழந்து விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேறு எப்படின்னு நினைக்கிறது? சுயாதீனம் கொண்ட நாடுகள் அப்படின்னு 190 நாடுகள் இருக்கிறதற்கான இருப்பே தேவையில்லை. ஆயுதம் கொண்டவன் வெறும் வலசாலி உலகத்தை ஆட்டுவிப்பான், அனைவரும் அப்படியே தான் இருப்போன்ற ஒரு மூவை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நேற்றுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து எத்தனை பேருக்கு வந்து இதை புரியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு தலைவர் பேச முடியாது அப்படிங்கிறத என்னோட வாதமாக இருக்குது. இதே வார்த்தையை வேறு ஒரு தலைவர் சொன்னால் உலகமும் மேற்குலகமும் எப்படி ரியாக்ட் செய்யும் அப்படி என்ன சொன்னாருங்கிறத சொல்லிடுங்க சார். நான் சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான வார்த்தையாக இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு 10-15 வயசு பசங்க முன்னாடி அதை படிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அவர் பிரயோகம் பண்ணுகிறார். மொத்தத்தையும் சர்வநாசம் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. அதாவது ஜெனீவா கன்வென்ஷன் ஒன்று இருக்குது, எந்தெந்த இடத்தையெல்லாம் தாக்குவதுன்னு இருக்கு. நான் மானாவாரி தாக்குதல் பண்ணுவேன், பாலத்தை உடைப்பேன். அது மனிதத்துடைய பாலமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பாலமா, அதுன்னு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் மனித பாலத்தையுமே உடைக்கக்கூடிய ஆள் தான். அப்படி தான் இருக்குது இந்த நாட்டுடைய தலைமை, அப்படி தான் இருக்குது. அப்புறமா மின்சார உற்பத்தி ஆலைகள் மீது மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கும், அது மேலே நான் தாக்குதல் பண்ணுவேன். குடிநீர், நீங்கள் நரகத்தில் வாழவீர்கள், ஆல்ரெடி நீங்கள் நரகத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதுக்கு மேலே மத ரீதியாகவும் அவர் பேசுகிறார். இதை அந்த வளைகுடா நாட்டிலலாம் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ எவ்வளோ நாள் இது போகும்? இது ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியே பேச முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு போகிறீங்க, ஆனால் இவருக்கு தான் எல்லா உலக நாடும் சேர்த்து அமெரிக்கா அதை தான் சொல்கிறேன். அது எவ்வளோ நாள் இது தொடரும் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்கிறோம். உலகத்தினுடைய எல்லா நாட்டு குடிமகன்களும் வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்கள் நாடு இப்படி இருக்குது, அது ஓகே. எவ்வளோ நாள் நாங்கள் இதெல்லாம் பொறுத்துட்டு போகணும்? ஸோ நான் உன் மேலே ஏதாவது அசிங்கமாக பேசிகிட்டே இருப்பேன், எதிர்த்து பேசினா சாங்ஷன்ஸ் போடுவேன், சாங்ஷன்ஸ் போட்ட உடனே திரும்ப அவன் மேலே தாக்குதல் பண்ணுவேன். ஸோ இதே சைக்கிளாக இருக்குது, தெரியுதா? ஈரான் 2015 அணு ஆயுதத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் சாங்ஷன்ஸ் போட்டிங்க, அதுக்கப்புறம் அவன் மேலே தாக்குதல் பண்ணீங்க. இது நாளைக்கு நம்மளுக்கு நடக்காதுன்னு ஏதாவது அத்தாட்சி இது இருக்கா? என்ன அதான் இன்னைக்கே சொல்லிட்டாங்களா, ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு ஒரு தீவிரவாத கட்டமைப்பு. ஆமா வந்துச்சு. ஆமா, அப்படிதான் இவர் இஷ்டத்து. அதான் சொல்றேன், எவன்லாம் அடிமையா ஏன் சைனாக்கு போக முடியுது? சைனாலையும் இருக்குது. ஏங்க இங்க ஆர்எஸ்எஸ்னா அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க எல்லாம். எவன்லாம் அடிமை. அமெரிக்கா இஸ் நாட் லுக்கிங் ஃபார் எனி பார்ட்னர்ஸ், கொலாபரேட்டர்ஸ், காம்படிட்டர் கூட அவங்க எதிர்பார்க்கல. தே ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்லேவ்ஸ். தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, ஆனால் இதுதான் அப்படிதான் இருக்கு. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேருந்தும் ஒரு கணிசமான தொகையான மக்கள் அங்கே இருக்காங்க, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. இடம் அவங்க இடம் கிடையாது, அது பூர்வக்குடிகளோட இடம். திரும்ப திரும்ப நாங்கள் தான் நிற்கிறேன். அது இடம் சொந்தமான இடமா இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டான். இடமே ஆட்டையை போட்ட இடம் தான், அது பூர்வக்குடியோட இடம். அது நீங்கள் அமெரிக்கன்னு சொல்கிறீங்களே, முன்னாடி ஏன் ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்துக்கிறீங்க எல்லாத்துலேயும்?
ஜெர்மன் அமெரிக்கன், பிரெஞ்சு அமெரிக்கன், பிரிட்டன் அமெரிக்கன், இந்தியன் அமெரிக்கன், சைனீஸ் அமெரிக்கன், பிலிப்பினோ அமெரிக்கன். சரி, எல்லாத்துலேயுமே முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்துன்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆளும் ஆள் கிடையாது. அங்கே இருக்கிற உண்மையான அமெரிக்கன் யாருன்னா பூர்வகுடி நேட்டிவ் பீப்புள். தே டோன்ட் வாண்ட் டு பி அட்ரஸ்ட் அஸ் அமெரிக்கன்ஸ். இதுதான் ப்ராப்ளமே. அவன் இடம் அது. அம்மா வந்த பாயை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துவோம். அதை எடுத்து போய் பூர்வகுடியில் கொடுத்து எல்லாருக்கும் பரப்பு விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தனை மூட்டி விட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து இவர் சொல்கிறாரு, யார் ட்ரம்ப்பே வந்து போன டேர்ம் போது சைனீஸ் வைரஸ்ன்னாரு. சைனாவில் ஆரிஜினேட் ஆச்சுனால் சைனீஸ் வைரஸ்ன்னு அவன் தெரிஞ்சு பரப்பினான்னா தெரியாமல் பரப்பினா அதை விட்டுடுங்க. அதுக்குள்ளே நான் போகல. அதுக்கப்புறமா அது அமெரிக்கன் லேப், அதுவும் நான் உள்ளே போகல, அப்புறமா பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த நாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து போன அந்த ஆளுங்க அம்மை வந்த பாயை அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்தார்கள்னு வரலாறு இருக்கு. ஓகேவா? இந்தியாவும் சைனாவும் அந்த மாதிரி செய்யுமானா? ரஷ்யாவும் செய்ததில்லை. நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி, இந்த 4000 தூரம் பயணிக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நார்த் கொரியா கொடுத்தது தான், ஈரான்கிட்ட வந்து 2000 கிலோமீட்டர் தான், நான் அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக அந்த தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நியூக்ளியரை கையில் எடுத்த அமெரிக்கா வீசினாலும் அதுக்கு கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவோ இல்லை நார்த் கொரியாவோ வருமா, உள்ள வருமா, இல்லை சைனாவோ வருமா? வந்தா என்ன தப்பு? தப்பு இல்லை. ஓகே, இல்லை அதான் இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ அமெரிக்கா இவ்வளோ பண்ணுது அப்படின்னா, 20 நாடுகள் சேர்ந்து உக்ரைன் பின்னாடி நிற்கிறாங்க. அதை களைச்சு விடுதுதா? உக்ரைனுக்கு ஆயுதம் யார் கொடுக்குறா? உக்ரைனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? உக்ரைன் வந்து 3 வருஷமா ரஷ்யா எதிர சண்டை போடுது. அங்கே கொடுத்த ஆயுதத்தையும் அமெரிக்கா அதை தான் கேட்குறேன் நான். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலாம், நார்த் கொரியா ஈரானுக்கு கொடுக்க கூடாதா? 2 இறையாண்மை கொண்ட நாடுகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் வச்சுப்போம். உன் இடத்த அடிக்கல, உனக்கு என்ன வந்ததுன்னு கேள்வி கேட்குமோ வராதா? இது ப்ராப்ளமே யாரால வந்தது ஆரம்பத்துல இருந்து அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம், அமெரிக்காவுடைய ஹெகிமோனி, மேலாதிக்கம். இது வந்து 1950 முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து இம்பீரியலிசம்லாம் பேசாத, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா, குவாமில் எதுக்கு உட்காந்துருக்கீங்க நீங்கள்? அமெரிக்காவுடைய ஆளுங்க தானே குவாமில் டென்ட் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் ஊர்லேருந்து 1800 கிலோமீட்டர்கள் தீகோ கார்சியில் உனக்கு என்ன வேலை? ஃபால்க்லேண்ட் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, அர்ஜென்டினாவில் 400 கிலோமீட்டர். அர்ஜென்டினா இருக்கு இல்லையா நாடு, அதுலேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஒரு தீவு, ஃபால்க்லேண்ட் ஐலாண்ட் பேர். அது யூகேவோட டெரிட்டரி. யூகே எவ்வளோ தூரம் தெரியுமா இருக்குது? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, பல்லாயிரக்கணக்கான. அப்ப இன்னும் முடியலன்னு தானே அர்த்தம். இல்ல வந்து டியோகோ கார்சியா அந்த மாதிரி கையில எடுக்கிறாங்களா அமெரிக்கா? இதே மாதிரி மித்த நாடுகள்லாம் எடுக்க முடியாதா என்ன? அதான் தீவு அங்க இருக்கு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னும் அந்த ஆர்டர் அவன் எழுந்தே போலியே சேர்ல இருந்து. அதான் சொன்ன, நீங்க எல்லாம் எழுந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எழுந்து போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் இன்னும் எம்பையராகவே தான் இருக்கு. பிரான்ஸுக்கு எத்தனை டெரிட்டரி இருக்கு பாருங்க, பிரான்ஸுக்கு எத்தனை டைம் ஜோன் இருக்குன்னு பாருங்க, அமெரிக்காவுக்கு எத்தனை டைம் ஜோன். ஆக்சுவல் டைம் ஜோன் 4, அப்போ அஃப்கோர்ஸ் அவாய்டுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஆஃப்டர் தட் ரஷ்யா வந்து கிழக்குலேருந்து மேற்காக இவ்வளோ பெரிய நாடாக இருக்கிறதுனால அவன் வந்து இதெல்லாம் வச்சிருக்கிறான், இவ்வளோ டைம் ஜோன் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஒத்துக்கலாம். இவங்களுடைய நாடோட சைஸும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குல்ல, அதோட லான்ச் பேட் எங்கே இருக்குது? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தின் விண்வெளி மையம், அதோடைய ஏவுதளம் எங்கே இருக்கு? அமெரிக்காவில் இருக்கா? ஆமாம், சவுத் அமெரிக்காவில் இருக்குது. பிரெஞ்சு கயானான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படி தான். இன்னும் ஒன்னே ஒன்று மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உலகம் இன்னும் ஏகாதிபத்தியிலேருந்து வெளியே வரல. அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அடிப்பட்டதுன்னா இப்போ என்ன பெயின் கில்லர் வேணால் கொடுப்பாங்க, மற்றபடி இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. 80 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால தான் அது. அதனால் நீங்கள் நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணுமானா ஏன் பண்ணக்கூடாது? எந்த நாடு வேணால் சப்போர்ட் பண்ணலாங்க ஈரானுக்கு. ஏன்னா இவங்க தான் எல்லா ரூலையும் உடச்சிட்டு இருக்காங்க, மேற்கத்திய நாடுகள் எல்லா ரூலையும் உடச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒழுங்கா கடந்த 20 ஆண்டுகளில் ஈரான் எத்தனை நாடு மீது தாக்குதல் செய்தது? எந்த நாட்டு மேலே தீவிரவாத இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, 26/11 அட்டாக்கோட மெயின் கான்ஸ்பிரேட்டர் அமெரிக்கன் பாகிஸ்தானி, சரி பாகிஸ்தானி அமெரிக்கன் டேவிட் கோல்மன் ஹெட்லி. ஈரான்லேருந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா பெரிய தாக்குதல் நம்மளுக்கு இந்தியாவுக்கு? ஏன் நான் வந்து ஈரானை வெறுக்கணும்? பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தானை நான் வெறுப்பதற்கு 1000 காரணம் இருக்குது. கரெக்டு, நான் பண்ணி தான் ஆகணும். நான் அவன் கழுத்துலேருந்து கால் எடுக்கலான்னா நான் காலி ஆயிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குமே அச்சுறுத்தல் பாகிஸ்தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஈரானுக்கு ஏன் நார்த் கொரியா கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் யார் சொல்கிறது? முதல்ல நீங்கள் யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணுறீங்களா, 20 பேர் சேர்ந்து சப்ளை பண்ணுறீங்களா, அது கரெக்டா?
இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். அவ்வளோதான். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. ஜெயின் சார்.